எப்பாடா என்ன சூடு. பாப்பா இங்க இருந்து நம்ம ஃபோன் பேசுறது அம்மா கண்டுச்சாவனாக்கி பெரிய பிரச்சனை ஆயிரும். நைஸா படிக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் இருந்து கதவை சாத்திட்டு ஃபோன் பேசலாம். அம்மா நான் உள்ள போய் படிக்க போறேம்மா. என்னது இவ்வளவு நேரம் படின்னு சொன்ன பிறகு படிக்காம இப்ப திடீர்னு படிக்க போறேன்னு உள்ள போறா? என்ன ஆச்சு இவளுக்கு? ஐயோ பாவம் இந்த ரோஜா பொண்ணு. இந்த அனுவால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த அர்ஜுன் மட்டும் இல்லைனாக்கி இந்த ரோஜா பொண்ணுக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும். ஐயோ பாவம். ரோஜா சீரியல்ல விளம்பரம் போட்டுச்சாவ. ஓடி போய் இந்த பூமாரி என்ன செய்யன்னு பார்த்துட்டு வந்துருவோம். எப்படா அம்மைட்ட ஒரு வழியா படிக்க போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வந்துட்டோம். இனி பேசுவோம். சொல்லு விஜய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான கால் பண்ணனே, இப்ப மறுபடியும் கால் பண்ணிருக்க. நல்ல வேளை நான் எங்க அம்மைட்ட மாட்டி இருப்பேன். ஹலோ டார்லிங், உன் பேச்சு ரொம்ப அழகா இருக்கு, அதனால தான் உன் கூப்பிட்டு இருக்கேன். நாளைக்கு திருப்பரப்பு 10 மணி உன் வீட்டேட்ட வருவேன். ஓகே? ஐயோ திருப்பரப்புக்கா, என்னால வரவே முடியாது. போன தடவை நீ கன்னியாகுமரி கூட்டிட்டு போகும்போது பார்க்க ஆளெல்லாம் எங்க அம்மைய போலே அண்ணனை போலே இருந்தாங்க. அதெல்லாம் தெரியாது. காலம் 10 மணிக்கு கலியங்காடு பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பேன். கண்டிப்பா வரணும். இவனால பெரிய தொல்லையா போச்சு. நாளைக்கு என்ன பொய்ய சொல்லிட்டு போறது? எல்லா பொய்யும் சொல்லியாச்சு. இனி என்னத்த பொய் சொல்லுது? யோசிக்க தான் செய்யணும். லெட்டி பூமாரி, நீ என்னட்ட என்னத்த சொல்லிட்டு வந்தா? படிக்க போறேன்ல சொல்லிட்டு வந்தா. இங்க யார்கிட்டயாக நீ ஃபோன் பேசிட்டு இருக்க? அம்மா, எங்க பள்ளிக்கூடத்துல வொர்க் புக் கொடுத்தியாவலாமா? நாளை காலையில 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துல வந்து வாங்க சொல்லியாவ. இப்பதான் சின்ன பொண்ணு டீச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாவம்மா. சரி மக்களே, நான் ஒரு தோசை எடுத்து தந்தறேன். வா வந்து சாப்பிடு. சரி வரேம்மா. என்னது ஒரு பஸ்ஸையும் காணையில? அக்கா வீட்டில் போய் ஒரு வாரம் நின்றுட்டு வரலான்னு பார்த்தா ஒரு கார் கூட வரமாட்டேங்கு. அடடே சின்ன பொண்ணு டீச்சர், நல்லா இருக்கிறீங்களா? அடடே ராமலட்சுமி அக்கா, என்ன இந்த பக்கம் மீன் வாங்க வந்தீங்களோ? பூமாரி எப்படி இருக்கா? என்ன சின்ன பொண்ணு டீச்சர், நேத்து ராத்திரி 7 மணிக்கு தானே எனக்கு உங்கள்கிட்ட பேசினியா? அவன் நல்லா தானே உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா. திடீர்னு இப்படி கேட்குறியா? அது என்ன டீச்சர், என்ன ஒர்க் புக்கு? காலையில 10 மணிக்கு கண்டிப்பா வந்து வாங்கிடணும்னு சொன்னேலாம். என்னது, நான் அவளை பள்ளிடத்துக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணனா? அப்படி எதுவும் நான் பேசலையே. ஐயே, எனக்கு என்னை பள்ளியோட உண்டுல சொன்னா. காலையில 5 மணிக்கே எழுப்பி அவளுக்கு சோறெல்லாம் கட்டி கொடுத்தேனே. சரி சரி, சங்கடப்படாம நில்லுங்க அக்கா. இன்னைக்கு அவ எங்க போறான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். காலையில 10 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாப்ல நிப்பேன்னு சொன்னா அவனை இன்னும் காணல. எப்ப பார்த்தாலும் நம்மள வர சொல்லி காவலுக்கு நிக்க வச்சிட்டு அவன் மட்டும் பிண்டி வருவான். ஹாய் பூமாரி டார்லிங். லே விஜய், உனக்கு வேண்டி நான் எவ்வளவு நேரமா அங்க பஸ் ஸ்டாப்ல காவலுக்கு நிக்கிது. யாராவது பாத்துறவா? வா சீக்கிரம். இல்ல டார்லிங், எனக்கு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து காரை வாங்கிட்டு வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா போயிரும். வா பூமாரி, வந்து உட்காரு. கார்ல நல்ல பாட்டா பார்த்து போடு விஜய். இடம் வந்துட்டு பூமாரி, நான் வண்டி இங்க ஓரம் கட்டுறேன். வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். அங்க பாருங்க சின்ன பொண்ணு டீச்சர், எவனோ ஒருத்தன் எனக்கு மோளை கூட்டிட்டு போறான். சின்ன பொண்ணு டீச்சர் பாருங்க டீச்சர், அவளை பிடிப்போம். முன்னால ஒரு கார் போக பத்தியலா, அந்த வெள்ளை காரை ஃபாலோ பண்ணி போங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் போப்போ. அந்த காருக்கு கிட்ட போகணுமா இல்ல இங்க நிப்பாட்டட்டா? இதுலயே நிப்பாட்டிருங்கானே, கொஞ்சம் பொறுங்க. நாங்க இப்ப 2வது வருவோம். வீட்டுல போய் ரூபா தரோன்னா. ஏக்கா பார்த்து இறங்குங்கக்கா. விஜய், திருப்பரப்பு சூப்பரா இருக்கு. அருவிக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும்? இதான் வந்தாச்சு, வா கீழே போ. பூமாரி, விஜய் பாத்தியா, என்ன எங்க சின்ன பொண்ணு டீச்சர் கூப்பிட்ட மாதிரியே எனக்கு கேட்டது. ஐயோ, எங்க சின்ன பொண்ணு டீச்சரே தான். நல்லா மாட்டுனே. ஐயோ பூமாரி, உங்க அம்மையும் வந்துட்டாவ. ஏட்டி பூமாரி, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த பயலு கூட ஊரா சுத்திட்டு நடக்க. வா, இன்னைக்கு உன் காலை வெட்டி முறுக்கி. நில்லுடா, எங்கடா ஓடக்கு பாக்குற? ஆண்டி இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஆண்டி. ஏம்மா, அடி தாங்க முடியலே, ஆளை விடுங்க. எம்மா, நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேம்மா. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க.
சரி விடுங்க ராமலட்சுமி அக்கா, அவ தான் இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியாலையா, வாங்க அவளை கூட்டிட்டு போயிருவோம். கத்தி கலாட்டா பண்ணாதீங்க. தப்பெல்லாம் என் மேலதான் சின்ன பொண்ணு டீச்சர். நான் தான் பிள்ளை என்ன செய்யா ஏது செய்யான்னு கவனிக்காம முழு நேரமும் சீரியலை பார்த்துட்டே இருந்துட்டேன். வாங்க போவோம்.